பிரான்ஸ்ல பிறந்த இவர் ஸ்பெயினுக்காக வேர்ல்டு கப் தூக்கிறார். யார் தெரியுமா அவரு? கேட்டாலே ஷாக் ஆயிடுவீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அண்டர் 16, அண்டர் 17, அண்டர் 18, அண்டர் 20 அந்த மாதிரி அண்டர் 21 வரைக்கும் விளையாடிருக்காரு. அப்படியே விளையாடிட்டு இருந்து அண்டர் 20 வந்து பெரிய ஒரு இன்ஜுரி ஆகுது. அந்த இன்ஜுரினால அவரால் அந்த இன்ஜுரி ரிகவர் ஆகிறதுக்கு அப்படியே ஆகுது. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரியாதனால 2018 பிரான்ஸ் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இவரால் இருக்க முடியல. ஸோ 2018 அவர் யார் கூட நம்ம போட்டி பண்ணோம்? ரஃபேல் வரான், சாமுவல் உம்டிட்டி, அவங்க பீக் ஃபார்ம்ல இருந்தாங்க அப்போ. அதனால அவரால் போக முடியல. ஸோ அந்த 2018 வேர்ல்டு கப் அவங்க வின் பண்ணுறாங்க, பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குறாரு. சரி, அதை பார்த்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுவார்ல, சரி நெக்ஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் சீனியர் டீமுக்கு ஒரு காலே வரல பிரான்ஸ்லேருந்து. ஸோ இவர் இந்த டைம் என்ன பண்ணுறாரு, 2021 அந்த மாதிரி வந்து இவர் விளையாடிருக்காருல லலிகா டீம் அத்லட்டிகோ பால்போவில் விளையாடிட்டு இருக்காரு. 2021 ஒரு என்ன முடிவெடுத்தான்னு தெரியல. இதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்குறாரு. 2021 ஸ்பானிஷ் அங்கே தானே விளையாடுறாரு. அதனால அந்த இது வந்து வாங்குறாரு. 2022 ஃபர்ஸ்ட் கேம் நாக் அவுட்டில் வேர்ல்டு கப் பெனால்ட்டியில் தோத்துட்டு போகிறாரு லப்போர்ட்டு. சரி, அப்படியே தோத்துட்டு போகும்போது திருப்பியும் 2025 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியான இன்ஜுரி அவருக்கு. அந்த இன்ஜுரியில் அதனால அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா, ஸ்பானிஷ் நேஷனல் டீமில் இருப்பாரா இருக்க மாட்டாரானே இருந்தது. கடைசியில் பார்த்தா வேர்ல்டு கப்பை தூக்கி பாக்கு பாசி இவரும் இந்த மாதிரியான டிஃபென்ஸ் பண்ணி ஒரே ஒரு கோல் தான் பெல்ஜியம் கிட்ட விட்டுருக்காங்க. அதை தவிர இவங்க இந்த வேர்ல்டு கப் டீமில் வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.